உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காணொளி என்னவென்றால், இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களைத்தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் புதன் பகவானும் இணைந்து கொண்டு, கன்னிமனையில் கேதுவும், சந்திரன் அதாவது மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தனுசு மனையிலும், கும்பமனையில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து கொண்டு, மீனமனையில் 3 கிரகங்கள் சூரியன், ராகு, சுக்கிரன். இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகளை பார்க்கும்போது, கிரக பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது, இந்த 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் பகவான் மீனமனைக்கு வக்ரமாக வருகிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி சூரிய பகவானுடைய பெயர்ச்சியானது மேசமனைக்கும், ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல இந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேசமனைக்கு பெயர்ச்சி ஆகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, சந்திர பகவானை ஆட்சி வீடாக கொண்ட கடகராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் 6ஆம் இடம் என்கின்ற ரணரோக சத்துருஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி வேற நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அஷ்டம சனி நடந்தாலே மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அதாவது எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து செயல்படுவது தான் சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்துக்கு ஓரளவுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, அதுவும் குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிகமான ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய தன்மை. அப்போ என்னன்னா, எதையும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாது அப்படிங்கிறதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி. 2ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நன்று தான். ஆனால் அதே 13ஆம் தேதி அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து உச்ச பலத்தோடு இருக்க போகிறார். அது குருவோடு சேர்ந்து இருக்க போகிறார். அந்த குருங்கிறது தனக்காரகன் அல்லவா? அப்ப தனக்காரகனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதுவும் குருவினுடைய பார்வையும் தனஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். அப்போ 9ஆம் அதிபதியும் அந்த 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட அந்த 2ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறதுனால தனம் உங்களுக்கு நிச்சயமாக குடும்பத்துக்கு இருக்க தன்மை. அதுல சுப செலவுகள், அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய தன்மை. என சுக்கிரன் நல்ல உச்சபலத்தோடு இருக்கார்லவா, தனஸ்தானத்தின் அதிபதியோட. அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அந்த சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தனம் கையாளுகின்ற விஷயத்துல கவனமாக இருக்கணும். முன்பின் தெரியாத நபரிடம் பணத்தை கொடுத்து விட்டு பின்னாடி கஷ்டம் அனுபவிக்க கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனியும் செவ்வாய் 2 சேர்ந்து எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையில அந்த 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட், ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட் ஒருவருக்கொருவர் அந்யோன்யத்துடன் பழகிக்கணும் அப்படிங்கிறதும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்து விட்டாலே நன்று. மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது உத்தமம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என 2ஆம் இடத்தை சனியும் செவ்வாயும் ஒரு சேர பார்த்து ஏதாவது ஒரு ரூபத்தில் 2 பாவ கிரகங்கள் சேர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால அப்படிங்கிறத அதனால
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும். 3ஆம் இடத்தில் கேது, உபஜயஸ்தானத்தில் கேது இருப்பது உங்களுக்கு சிறப்பு. அதுவும் சூரியனுடைய பார்வை பெற்றிருக்கு, சுக்கிரனுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால பிரயாணங்கள் மூலங்கள் நிறைய அலைச்சல் திருச்சல் பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்புகள், அந்த பிரயாணங்கள் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. ராகு கேது கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி மற்றவர்களுக்காக போடுவதை தவிர்த்து கொள்வது நன்று. 4ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் 4ஆம் அதிபதி உச்சபலம் 4ஆம் இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால சுகஸ்தானம் வலுப்பெற போகிறது. தாய் நன்றாக இருக்க போகிறது. தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகிறது. தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவு பிரச்சனை எல்லாமே கட்டுக்குள் வரக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் 4ஆம் இடம் வலுப்பெறுகின்ற காரணத்தால சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாம். ஆனால் வீட்டு வாங்கினாலோ ஒரு இடத்தை வாங்கினாலோ டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கா அப்படிங்கிறத ஆழமாக நன்று செக் பண்ணிட்டு வாங்கணுங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லங்கு கொடுத்த ஒரு இடத்தை வாங்க வைத்து விடும். அப்போ டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் சரியாக இருக்கணும். 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இப்ப காதல் சார்ந்த விஷயங்கள் அதுக்குள்ள போக வேண்டாம். அதுக்குள்ள போனீங்கன்னா தொந்தரவையும் பிரச்சனையும் ஏற்படுத்தும். காதலில் இருப்பவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் இடத்தை அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு கோபப்பட்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத நல்ல மனசுல வாங்கிக்கிங்க. அப்படியும் மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை 100% உறுதி செய்த பிறகுதான் மாறணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ வேலை இல்லாதவருக்கு வேலை விட்டுட்ட, வேலை போயிருச்சு, இனி நான் அப்ளை பண்ண வேலை கிடைக்குமான்னா நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என தனக்காரகன் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்சபலத்தோடு வலிமையாக இருந்து அந்த தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வர வேண்டும் என்பது விதி கொடுப்பினை. ஸோ அந்த வகையில் வேலை நிச்சயமாக கிடைக்கும். 7க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால கணவன் அல்லது மனைவியோ ஏதோ ரூபத்தில் வேலை இழந்தவர்கள் திடீரென்று வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. 8ஆம் இடம் என்பது ஒரு வலி வேதனை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நாளா ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகள். அப்போ நார்மலாவே இந்த காலகட்டம் அஷ்டமி சனி காலகட்டத்தில் ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கும் போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா அது இழுத்தடித்து சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 9ஆம் இடத்தில் சூரியனோடு ராகு இணைவு இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் 13ஆம் தேதிக்கு அப்புறம் தந்தை நன்றாக இருக்கக்கூடிய தன்மை என சூரியன் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையின் மூலமாகவும் நல்ல பல அனுகூலங்கள், தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய, அதாவது தந்தையினுடைய தொழிலில் நீங்க இன்வால்வ் ஆகி அதில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு. குரு சொல்லிக் கொடுத்தல், போதனை செய்வது, இந்த மாதிரி தன்னுடைய பேச்சு அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து தொழில்களை செய்யலாம். இந்த காலகட்டத்தில் நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு வேலையை விட்டுட்டு நான் தொழிலை ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு நல்ல தசாபுதி இருந்தா ஓகே, பட் இருந்தாலும் அஷ்டமி சனி காலத்துல பணத்தை முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் என்பது உங்களுக்கு சிறப்பை கொடுக்காது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 11ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உச்ச பலத்துடன் இருக்கின்ற காரணத்தால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை, அந்த சமூகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய தன்மை, அதாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, அல்லது தன்னுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் செல்லக்கூடிய தன்மை, அல்லது அதர் ஸ்டேட்ல அல்லது MNC கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய
தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது. ஸோ புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால, அதாவது சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட, கணனி சம்பந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அந்த சூரியன் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் மாற்றங்களும் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு புதிய அனுகூலங்களையும் புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்க மனதில் இருந்து வந்த அந்த கஷ்டங்கள், குழப்பங்கள் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.